எல்லா கட்சிகளுமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இப்போ அவங்க ஊழல் பண்ணியிருந்தால் அது தப்பு கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் வந்து இந்த ஆணவ கொலை வந்து நடந்துகிட்டே இருந்தது. இப்போ 40 நாளில் 8 ஆணவ கொலைங்கிறது. அதிமுக ஆட்சி செய்தாலும் ஆணவ கொலை நடக்குது, திமுக ஆட்சி செய்தாலும் ஆணவ கொலை நடக்குது, டிவிக ஆட்சி செய்தாலும் ஆணவ கொலை நடக்குது. ஆட்சியாளர்கள் மாறினாலும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதி வன்மம் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அதிமுக எதிர்த்து தான் திமுக வளர்ந்தது, திமுக எதிர்த்து தான் அதிமுக வளர்ந்தது. இப்போ 2 வாக்கில் இப்படி தான் நிற்பாங்க. இந்த 2 கட்சியுமே வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வரக்கூடாது சொல்லி இதில் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திருமிகு இசையமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிக 2026 வரைக்கும் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது. 2017 ஆர்கே நகர் எலெக்ஷன்ல இருந்து அதன் பிறகு வந்த எல்லா தேர்தல்கள்லையுமே. அதன் பிறகு 2029 விசிக யாரோட கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சைடு வந்து என்ன சொல்றாரு உங்களுடைய தலைவர், நாங்கள் தாவேகா கூட்டணியிலையும் இல்லை திமுக கூட்டணியிலையும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன பிளான்ஸ்ல உங்களுடைய தலைவர் இருக்கிறாரு? இல்லை, கூட்டணிங்கிறது வந்து எப்பயுமே வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அது உத்திகள் எடுத்து அது வந்து நம்ம காய் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும். அது வந்து அதிமுக சொல்லலாம், ஆனால் நீங்கள் கொள்கை கூட்டணின்னு ஒரு 9 வருஷமா சொல்லி. ஆமாம்மா, கொள்கை கூட்டணி தான். அதே கொள்கை கூட்டணியிலேருந்து நாங்கள் அதிமுக இருந்து தான் நாங்கள் வந்து 2026 வந்து நாங்கள் வந்து டிஎம்கே வந்து ஆதரவு கொடுத்தோம். அன்றைக்கி வந்து தொங்கு சட்டசபையாக இருந்துச்சு, நாங்கள் உள்ளபடி ஒரு ஆதரவு கொடுத்தோம். அதுக்கு ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த ஆட்சி நடைபெற்றிருக்கு. அதனால் வந்து ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு நேரத்திலுங்கிறது கூட்டணி வைத்து தான் வந்து காய்கள் நகர்த்த முடியும். அதுதான் வந்து தமிழக அரசியலில் வந்து பெரிய ஒரு இயல்பாக இருக்குது. ஏன்னா கூட்டணிங்கிறது வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் அது பெரிய சங்கடமாக போயிடும். அப்போ நாங்கள் போய் அந்த கட்சியில் இணைஞ்ச மாதிரி ஆயிரும், அவங்க கட்சியில் வந்து நம்ம கட்சி வந்து இணைஞ்ச மாதிரி ஆயிரும். அப்படி இருக்க முடியாது. எங்கள் கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது, சித்தாந்தங்கள் இருக்குது. எங்களுக்குன்னு சில எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து களத்தில் நின்று நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம், வாதாட தயாராக இருக்கிறோம், எங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி திமுகவுக்கும் வந்து அவங்களுக்கு சில கோட்பாடு கொள்கைகள்லாம் இருக்குது. அவங்க எந்த நேரத்தில் வந்து அவங்க வர முடியுமோ அவங்க அந்த இடத்துல வர முடியும். ஏன்னா நாங்கள் வந்து மக்கள் பணி செய்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அமைச்சர் இடம் பெற்று வரோம். ஆனால் திமுகங்கிறது வந்து தேர்தலுக்காக ஒரு பெரிய ஒரு இயக்கம், அது நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திமுகங்கிறது ஒரு பலமான ஒரு இயக்கம் தான், அது தேர்தலுக்கான ஒரு இயக்கம். எங்கள் இயக்கங்கிறது மக்கள் பணி செய்வதற்கான ஒரு இயக்கம். அதனால் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். இப்படி எடுத்துக்கலாமா, ஒரு எளியவர்கள் பார்வைக்கு புரியணும்னா 9 வருஷம் இருந்துட்டோம், சீச்சி அந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக கூட்டணியிலேருந்து இப்போ நம்ம தாவேகா கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. உங்களுடைய பதில் இல்லை, அது நம்ம அப்படி அந்த பார்வையை நம்ம பார்த்தோம்னா அது சரியாக இருக்காது. ஏன்னா கொள்கை கூட்டணி அப்படி எங்கள் தலைவர் அந்த வார்த்தையை முதல் எடுத்து தான் வந்து உள்ளபடி நாங்கள் வந்து திராவிட முற்போக்கு கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வந்து எதிர்பாராமல் விதமாக யாரும் நினச்சி கூட பார்க்க கூடாத நேரத்தில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அப்போ வந்து பிஜேபி வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, வேறு வந்து அதிமுக இருக்கக்கூடிய சாதியவாதிய மதவாதி சக்திகள் யாரும் வந்து ஆதரவு அடிச்சிடக்கூடாது. இது பெரியார் கண்ட மண், இது பாரதியார் கண்ட புதுமை கண்ட ஒரு மண், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவை நிறைவேற்றணும். நம்ம அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு தார்மீக ஒரு ஆதரவு தான் நாங்கள் கொடுத்தோம். பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க பாமக பாஜக இருக்க கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சொல்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் வருது. பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கூட்டு குர்பானி விஷயங்கள் வந்து தடை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அதே போல் ஆளுநர் வந்து ஆய்வு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு காலையில் வரைக்குமே வருது. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் கண்டிச்சிருக்கிறாரு, உங்களுடைய அமைச்சர் வன்னியரசு கண்டிச்சிருக்கிறாரு. ஓகே, பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னா இப்போ நடக்கிறது அப்போ என்னன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, அது நம்ம அப்படி நீங்கள் ஏன்னா இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு ரத்துங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழல். விசிகாவோட குரல் எங்கேயுமே தென்படலையே. ஏன்னா அதிகமாக இஸ்லாமிய மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் வைத்திருக்கக்கூடிய கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
நீங்க எல்லாருக்குமான கட்சி தான், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதிகப்படியான மக்கள் இங்க உங்ககிட்ட வந்து வர்றாங்க. அப்படிங்கும்போது இதை நீங்க ஒரு இல்லை ஒரு பெரிய இஸ்லாமியர்கள் விஷயமா இல்லை இல்லை அப்படி பேசியிருக்கணும்ல. கிடையாது. எங்களுடைய தலைவர் அவர்கள் உள்ளபடியே பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எங்களுடைய கட்சி மிக விரைவில் அதிவிரைவில் வந்து எங்கள் கட்சி வந்து ஒரு போராட்டம் நடத்தல, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது தமிழ்நாடு அரசுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்போம். எந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து எப்படி நாடாளுமன்றத்தை எப்படி எந்த அளவுக்கு குரல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குரல் கொடுப்பார். அதில் வந்து நாங்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து இஸ்லாமியர் விஷயத்தில் நாங்கள் என்றைக்கும் ஒரு காலத்தில் பின்வாங்க போகிறது கிடையாது. அதேமாரி வேறு இடைப்பட்ட சாதிகள் வந்து இருக்கக்கூடிய எளிய மக்கள் இருக்கக்கூடிய இடதுசாரியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் வந்து நாங்கள் அவங்களுக்கு எங்கே வஞ்சிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல இருந்து நாங்கள் உள்ளபடியாக நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது. இப்போது தகவல் வந்திருக்கு. நாங்கள் இனிமேல் நாங்கள் வந்து இப்போ இதுவரையும் நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் வந்து ஒரு தூணாக எங்கள் கட்சியில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஒரு தூண். அதனால் வந்து அந்த தூணை நாங்கள் வந்து அரண் போல் காத்து நாங்கள் உள்ளபடியே நாங்கள் வந்து உடையாமல் பார்த்துக்கோம். நாங்கள் இந்த கூட்டு குர்பானி விஷயமும் இந்த இடஒதுக்கீடு விஷயமும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பேசப்படலை அப்படிங்கிறத நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்லை அப்படி சொல்ல முடியல. இது வந்து இப்போ இன்னும் மீடியாக்களே சொல்லல. அது ஒத்துக்கலைங்கிறதுங்கிறது ஒரு ரெண்டாவது விஷயம். மீடியாக்களே வெளியில வந்து சொல்லல. இப்போ மீடியா வந்து சில மீடியா பயாஸ்டா இருக்கலாம், சில மீடியா நடுநிலையா இருக்கலாம், அது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையை பொறுத்து. பட் கட்சிகள் எப்பவுமே உழைக்கும் மக்கள் பக்கத்துல இருக்கணும், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கத்துல இருக்கணுங்கிறதானே நம்மளுடைய கொள்கை கோட்பாடு. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, விசிக இருக்கு, வேற நிறைய அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இருக்கு, அதே மாதிரி அங்கீகாரம் இழந்த கட்சிகள் இருக்கு. ஆனா அதே போல் வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது. இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து ஒரு நிறைய தோழர்கள் வந்து ஒரு 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 பெரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட அந்த குரலை கொடுக்கல. ஆனால் விசிக வந்து உள்ளபடி குரல் கொடுத்துருக்கு. இந்த சட்டத்துக்கு வந்து உள்ளபடியே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது கண்டிப்பாக என்னென்னா போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். அந்த போராட்டம் விரைவில் நாங்கள் நடத்துவோம். கடந்த 5 ஆண்டுகளில் வந்து இந்த ஆணவ கொலை வந்து நடந்துகிட்டே இருந்தது. பெரிய அளவில் அப்போதைய அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து கண்டு கொள்ளலை. ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும்னு நம்ம பல டைம் கோரிக்கை வச்சோம், ஆனால் அவங்க கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ உங்களுடைய கட்சியினுடைய முதன்மை செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்தில் 8 ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். உதயநிதி கூட எதிர்க்கட்சி தலைவர் கூட 4 ஆணவ கொலைன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மயிலாடுதுறை சம்பவத்தை எடுத்துக்கிட்டால் 5ன்னு சொல்லலாம். 8 ஆணவ கொலை நடந்திருக்கு. ஹியூஜ் நம்பர் இல்லையா? அது ஒரு 40 நாள்ல 8 ஆணவ கொலைங்கிறது. நீங்க வந்து உங்க கட்சியோட முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் போடுற வரைக்கும் இந்த விஷயம் ஒரு பேசு பொருளாவே இல்லை. அப்படி இல்லை. நீங்க வந்து இப்போதான் அந்த ஆணவ கொலை பற்றி நீங்க உள்ளபடி நீங்க பேசுறீங்க. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து விருதாச்சலம் பகுதியில் வந்து கண்ணகி முருகேசன் நடந்த கொலையிலிருந்து இதுவரையும் நாங்கள் உள்ளபடி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து இதே டிவிகேல ஆட்சியில் மட்டும்தான் ஆணவ கொலை நடக்குது. அப்படி இல்லை. அதிமுக ஆட்சி செய்தாலும் ஆணவ கொலை நடக்குது, திமுக ஆட்சி செய்தாலும் ஆணவ கொலை நடக்குது, டிவிக்கு ஆட்சி செய்தாலும் ஆணவ கொலை நடக்குது. அப்போ ஆட்சியாளர்கள் மாறினாலும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதி வன்மம் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுடைய எண்ணத்தை நம்ம மாற்றுதான் முதல் பார்வையை நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது ஓகே, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கண்ணகி முருகேசன் வழக்காக இருக்கட்டும், மேலவளவு முருகேசன் வழக்காக இருக்கட்டும், இளவரசன் திவ்யா கேஸாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த கோகுல்ராஜ் கேஸாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா ஆட்சியிலையும் நடந்தது. ஒவ்வொரு ஆணவ கொலையிலுமே வந்து அது வந்து நடந்துச்சுன்னா அது போராட்டம் பண்ணி அது வெற்றி அடைஞ்சு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தது யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். வேற எந்த இயக்கங்களும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் இந்த டைம் என்ன மாற்றுன்னா, நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீங்க ஒரு விஷயம். இன்னொன்று, எந்த வரலாற்றுலையுமே இல்லாத அளவுக்கு 6 பேர் வந்து பட்டியல் சமுதாய அமைச்சர்கள் அந்த கட்சியை வச்சிருக்கிறாங்க, தாவேக்காவே வச்சிருக்காங்க. அது போக காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ்லேருந்து ஒரு மினிஸ்டர், விசிகாலேருந்து ஒரு மினிஸ்டர், 8 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதிகாரத்தை நாங்கள் கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக கொண்டுட்டு போவாங்க. அதுக்கு தான் வந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு. ஆணவ தனியா ஒரு சட்டத்தை நாங்கள் ஏற்றுவோம், அதுக்கான வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறை வந்து அண்ணன் விஜய் அவர்கள்ட்ட ஒப்புதல் பெறணும். ஏன்னா ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஒர்க் ஆகணும். அதன் பிறகு வந்து அந்த செக்ரட்டரி வரணும், அமைச்சர் பார்வை வரும். அந்த அமைச்சர் பார்வை வந்து அதன் பிறகு வந்து சிஎம் பார்வை போகணும். சிஎம் பார்வை வந்து அதன் பிறகு வந்து சபாநாயகர் பார்வை போதும். இந்த சபாநாயகர் வந்து எப்போ வந்து இந்த பில் பாஸ் ஆகணுங்கிறது வந்து ஒரு சட்டம் ஏற்றணுங்கிறது வந்து அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த விதிமுறைகளுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் அந்த சட்டத்துக்கான எல்லா தயாரும் உள்ளபடியே தயார் பண்ணி வன்னியரசு தயார் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் எப்போ அந்த சபாநாயகர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, அன்னைக்கு உள்ளபடி அந்த சட்டத்தை ஏற்ற சபாநாயகர் வந்து பிஜேபியை பற்றி பேசினாலே சட்டமன்றத்தில் பேசாதீங்கன்னு தடுக்கிறாரு. அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இடைநிலை சாதிகளோட எதிர்ப்பு வரும்னா இந்த சட்டத்தை பாஸ் ஆக விட்டுருவாங்களா? நான் திமுக பாஸ் ஆக விட்டுருமானா அதுல எனக்கு ஐயம் இருக்குது.
அவங்களும் அதை பண்ணிருப்பாங்களாங்கிற இல்லை கேள்வி ஏன்னா எனக்கு இருக்குது. இப்போ இப்போ தாவேக்காவும் அவங்கள மாதிரி தான் பண்ணுவாங்களாங்கிற ஒரு இதுக்கு அது அப்படி நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பாருங்க எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து எங்கள் அமைச்சர், எளிய மக்களுக்கான ஒரு அமைச்சர். அதனால் ஆணவ கொலை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மாண்புமிகு வன்னியரசன் அவர்கள் நினைப்பார். ஆனால் எங்கள் தலைவர் அவர்களும் அதுதான் அறிவுறுத்தினார் அண்ணன் வன்னியரசன் அவர்களுக்கு. அதனால் வந்து இந்த சட்டத்தை மிக விரைவில் வந்து உள்ளபடி அவங்க நிறைவேற்றுவாங்க. அது மக்களுக்கு பெரிய ஒரு நீதி கிடைக்குங்கிறதா எங்களுக்கு ஒரு பார்வை. ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கண்டிப்பாக ஆணவ கொலைக்கு எதிராக நாங்கள் வந்து விரைவில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இல்லை வந்து இப்போ நாங்கள் எங்கள் தலைவர் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் உள்ளபடியே ஒரு தனி சட்டம் ஒன்று வருங்கிறது ஒரு ஐயம் இல்லை. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு விஷயம் சார், திமுக தரப்புலேருந்து இந்த விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, எப்பெல்லாம் அதிமுக எம்எல்ஏக்கள் யாராவது ராஜினாமா பண்றாங்களோ அப்போ கம்யூனிஸ்ட்ல இருந்து பே சண்முகம் தோழராக இருக்கட்டும், அல்லது வீரபாண்டியன் தோழராக இருக்கட்டும், அல்லது காதர் மொய்தீன் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கட்சியிலிருந்து உங்களுடைய கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இந்த அதிமுக திமுகங்கிற கூட்டணி கதையை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு பல அத்துமீறல்களை நீங்கள் எல்லாருமே அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீதும் வருது. இல்லை முதல்ல வந்து எங்கள் கட்சியில் வந்து ஒரு தலைவர் ஒரு தலைமை தான். இரண்டாம் கட்ட தலைவர் என்பது உள்ளபடி அது இல்லை. எல்லாமே தொண்டர்கள் தான். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா வந்து அவர் ஒரு ஐயா சண்முகம் ஐயா அவர் சொல்கிறது அவர் சொந்த கருத்து, அவருக்கு ஜனநாயக நாட்டில் அவர் வந்து கருத்து சொல்கிறது இப்படி சுதந்திரம் இருக்குது. அதே மாதிரி அண்ணன் வீரபாண்டி அவர்களுக்கும் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. அதனால் அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு எதுக்காக ஒரு பொம்மைக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடாது, தவறாக போயிடும். அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய யோசிச்சு பாருங்க, முந்தானித்து வந்து இவர் ஜாயின் பண்ணுறாரு, விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர்களும் ஜாயின் பண்ண போகிறதா செய்திகள் வருது. பே சண்முகம் தோழர் அன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க முயற்சி செய்தனன்னு. ஆல்ரெடி அதற்கு முன்பாக ஒரு 2 பேர் ஜாயின் பண்றாங்க. அப்ப ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் ஐயா வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதற்கு முன்பாக ஒரு 4 பேர் ரிசைன் பண்றாங்க. அப்பவும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க. இந்த ஒரு தியரியை கொண்டு வந்து இந்த அத்துமீறல்கள் எல்லாத்தையுமே நம்ம வேடிக்கை பார்க்க போறோம். அப்படி கணக்கு போடாது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்றது அவ்வளவு பெரிய தேச துரோக குற்றமா என்ன? ஏங்க இவரு தான் துரோகி, இவரு தான் விரோதி, அப்படிதான் இந்த 2 இயக்கமே வளர்ந்து. இதே விஷயம் சார் இல்ல சித்தராமையா ஜேடிஎஸ் குமாரசாமி எதிர்த்து வெளியில வந்தார் சார். காங்கிரஸ்ல 2 கட்சி ஒன்னா சேருது சார். பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சார், 106 சீட்டோட 6 சீட்டு குறைவா இருக்கும் போது சித்தராமையும் குமாரசாமியும் சேர்ந்து 2018 ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? 3ஆவதா அந்த கட்சியில இந்த குமாரசாமி முதலமைச்சர் ஆனாரா இல்லையா? இப்ப ஜனநாயக சக்திகள் எல்லாமே பேசுறவங்க அன்னைக்கு காங்கிரஸை கண்டிச்சிருக்கணும்ல. மக்கள் நீங்க ஏத்துக்கிறீங்களே பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நீங்க எப்படிங்க குமாரசாமி முதலமைச்சர் ஆக்கலாம்? இதே எடப்பாடியோட 47 எம்எல்ஏ மாதிரி அவர் 39 எம்எல்ஏ. நீங்க காங்கிரஸ் அன்னைக்கு தேதி கண்டிச்சிருக்கணும்ல. சிவசேனா யாரோட கூட்டணியில இருந்து வந்தது? பிஜேபியோட கூட்டணியில இருந்து ஒரு 56 சீட்டு ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா 3 பேர் ஆட்சி அமைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க வரவேற்றீங்க. அப்படி கிடையாது. நீங்க சரியா செய்திகள் பார்க்கல. நீங்க அது சரியா எங்கள் மீது வந்து உங்க பார்வை இன்னும் படுதுன்னா இல்ல அந்த மாதிரி இல்ல. நான் தெளிவா சொல்லுவேன். என்னன்னா அதிமுக எதிர்த்து தான் திமுக வளர்ந்தது, திமுக எதிர்த்து தான் அதிமுக வளர்ந்தது. ஆனா இப்ப 2 வாக்குகள் இப்படிதான் நிற்பாங்க. அதுக்கு பிறகு வந்து சில உதிரி இயக்கங்கள் அப்படியே தோன்றுச்சு. சில கட்சிகள்லாம் இப்போ எங்கள் கட்சிகள் இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிலாம் அப்படியே ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த 2 கட்சியுமே வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வரக்கூடாது சொல்லி அப்படியே பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அதில் நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் 2024 ராகுல் காந்தி இன்டைரக்டா சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அழைப்பு விடுத்தாரு. அது நீங்க தேசிய தேசிய பருவம் என்ன சார்? மக்கள் மோடி பின்னாடி நிக்கிறாங்க. நமக்கு நாங்க இல்ல, நீங்க இருக்கீங்க, நாங்கள கிடையாது சார். மக்கள் அடிப்படையில மோடி நாங்க இல்லங்கிற, நான் ஓட்டு போடுறேன் ஓட்டு போடலங்கிறது அதுதான் நாங்களா இல்ல. யார் அன்னைக்கு தேதியில ஆட்சியை பிடிச்ச நம்ம மக்கள் ஏத்துக்கிறாங்க பேசணும்னா மோடியை தவிர்த்துட்டு இந்த விஷயங்கள் வரக்கூடாது. நீங்கள் வந்து பிஜேபி நினைக்கிறது எல்லா திட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடநாடு ஃபுல்லாக செல்வாக்கு உயருது. ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் செல்வாக்கு ஏற மாட்டேங்குது? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை என்பது வேறு. அதனால் நீங்கள் வந்து வடநாடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து நீங்கள் வந்து முட்டு போடாதீங்க. அது வந்து தவறுதலாக போயிடும். இங்கே வந்து பெரியார் மன்னது, இது வந்து அம்பேத்கர் மன்னது, அந்த கொள்கையும் கோட்பாட்டையும் நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் காயம் நடத்துங்க. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதனால் வந்து ஏன் ராகுல் காந்தி பண்ணாங்க, ஏன் காங்கிரஸ் பண்ணாங்க அப்படி கிடையாது. காங்கிரஸ் வந்து அங்கே டெல்லியில் பயங்கரமாக இருந்தாலும், பஞ்சாபில் பயங்கரமாக இருந்தாலும், வேறு எதுவும் தெலுங்கானா பயங்கரமாக, தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருக்கா? இல்லை. இனிமேல் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையுமே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தானே ஆட்சி அமைக்கணும்? இல்லை அப்படி கிடையாது. அதுக்கு இடத்துல தான் நீங்கள் கோல் போஸ்ட்டை மாற்றி வச்சுருக்கீங்க. அந்த இதை நான் ஒரு மாறுபடுறேன். ஏன்னா
வலதுசாரியாக இருந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பது என்பது வேற, ம். இடதுசாரியாக இருந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பது என்பது வேற. ஆனால் உங்கள் பார்வையெல்லாம் வலதுசாரி எல்லாமே அது கூட்டணி ஆட்சி, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. நாங்கள் இடதுசாரிகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி வச்சுருக்கிறோம். அப்போ அதுக்கு இதுக்கு நீங்கள் முட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன் உங்கள்கிட்ட. ம். ஏன் எங்களை பிரித்து பார்க்குறீங்க? எங்களுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. விசிகா ஜனநாயக சக்தி நான் தான் உங்க முன்னாடி தான் சொல்றேன். இல்லை, அது உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினா அதுதான் உண்மை. அது என்னன்னா, இவர் வந்து அதிமுகவில் நிறைய பேர் சேர்றதுக்கு முன்னாடியே அதிமுகவும் வந்து கூட்டணி அமைக்க போகிறாங்கிறது அவங்க அதிமுக தரப்புலேயே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. திமுக தரப்புலேயே ஒரு சில பேர்லாம் பேச்சுவார்த்தைலாம் ஓப்பனாகவே சில யூடியூப் சேனல்லாம் பேசுனாங்க. அதெல்லாம் இருக்கிறது வந்தது உண்மை தானே. அங்கீகாரம் பெற்ற நபர்களே பேசுனாங்க தானே, உண்மை தானே. அப்போ இருக்கும்போது வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் 4 பேர் வரும்போது அப்புறம் சண்முக ஐயாவும் சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது, வீரபாண்டி ஐயா சொல்கிறதால என்ன தவறு இருக்குது? அவங்க வந்து இருந்தது தானே சொல்கிறாங்க, நடக்க போகிறது தானே சொல்கிறாங்க. நாளைக்கு எப்படினாலும் மாறும்ல. திடீர்னு இப்போ எவ்வளோ பேர் இழுத்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்து அதிமுக ஒரு கூட்டணி வச்சுட்டா என்ன பண்ண முடியுங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்படி நடக்கிற வாய்ப்புகள் உண்டு தானே. அதனால கூட அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்கலாம்ல. அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். நம்ம முன்னாள் அமைச்சர்கள் பல பேரை கைது செய்ய திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து உங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே சில நெகோசியேஷனை எங்ககிட்ட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தார். இவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் உங்கள் கட்சியுடைய சிந்தனை செல்வன் ஐயா வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையா கைது செய்ய போறதா ஒரு செய்திகள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் வந்து ஊழல் செய்தவர்களை தன் பக்கத்துல வச்சுக்கிறாரு, விஜயபாஸ்கர்கள் 2 விஜயபாஸ்கர்களை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகல இருந்து ஊழல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பூனைக்கும் காவல் பால் காசுங்கிற மாதிரி ஒரு இல்லை அப்படி இல்லை. சோசியல் மீடியாங்கிறதுனா நான் வந்து ஏதோ ஒரு சமூக வலைத்தை பயன்படுத்துகிறேன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அது வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி கிடையாது. ஆனால் அந்த சோசியல் மீடியா வரக்கூடிய செய்திகளை வந்து நம்ம எடுத்து அதை நம்ம புதகரமாக்குறோம். அது ஒரு தரப்பு. ரெண்டாவது வந்து இப்படி வந்து டிவிக்கு வந்து திமுக மீது வந்து இப்படி போர் தொடர்பதோ இல்லை வந்து திமுக வந்து அதிமுக மீது போர் தொடர்பதோ இது வந்து எல்லா கட்சிகளுமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஏன்னா தேர்தல் காலத்தில் வந்து எந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க, அதன் பிறகு வந்து வெற்றி பெற்று ஆட்சியில் உட்காந்துருப்பாங்க. அந்த இலாக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. அதனால் வந்து அது வந்து ஒரு வகையில் வந்து அந்த மனநிலை எடுத்துட்டால் கூட ஒரு மனநிலையில் வந்து இவங்க வந்து ஆய்வு செய்வதற்கான கூட இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கிற பார்வை இருக்குது, எடுக்கிற எண்ணமும் இருக்குது. அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லையே. நம்ம வந்து இவங்களை பழி வாங்குற செயல் மட்டும் நினச்சிடக்கூடாதுல்ல. அப்போ அவங்க ஊழல் பண்ணியிருந்தால் அது தப்பு கிடையாது. அப்போ ஆனால் அவங்க ஊழல் பண்ணியிருந்தா நிச்சயமாக அவங்க சிறை செல்லணும், அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தன் பக்கத்தில் ஊழல் செய்தவர்கள்னு சொன்னவர்களை கூட வச்சுட்டு பிஜேபி ஃபார்முலா இருக்குல்ல, ஹிமந்த பிஸ்வ சர்மா காங்கிரஸ் ஊழல்வாதி, அதுதான் அஜித் பவார் வந்து தேசியவாத காங்கிரஸ்ல இருக்கும்போது ஊழல்வாதி, அதுவே வந்து தன் பக்கத்தில் வந்து அது வாஷிங் மிஷின். அப்போ தமிழ்நாட்டிலே ஒரு வாஷிங் மிஷின் அரசியல் தான். அப்படி இல்லை, நாங்கள் விஜயபாஸ்கர் வந்தது உள்ளபடியே நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கல, எந்த மாற்றத்துக்கு கிடையாது. அந்த அது கரூர் விஜயபாஸ்கர் வந்து நாங்கள் ஏற்றுக்கல, விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து நாங்கள் ஏற்றுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் வந்தாங்க, அவங்க நாங்கள் ஏற்றுக்கல. ஏன்னா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லி தான் அண்ணன் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. மறுபடியும் இழந்துட மாட்டாரா? இப்படி அந்த ஐயம் உள்ளபடி இருக்கு. மக்கள் கொடுத்த ஒரு தனிப்பெரும்பான்மையை வந்து ஒரு தனித்துவத்தை வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து எடுத்துட்டு செல்வாருங்கிறதான் உள்ளபடி எங்களுக்கு ஐயம் இருக்கு. வந்து கரை ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் உங்க கட்சியுடைய முதன்மை செயலாளர், இந்த கேள்வியை கேட்கலன்னா இந்த இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகாது. அதனாலதான் கேட்கிறேன், கட்சியில இருக்காரா இல்லையா, செயல்பாடுகள் எப்படி? ஏன்னா ஒரு காலத்துல நம்ம பாக்குறோம் எல்லா இணையதளத்திலையுமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவார், ரொம்ப ஆக்டிவா இருப்பார், எப்பவுமே எல்லாத்துலேயுமே தன்னை ஆக்டிவா வச்சுப்பாரு. அவருடைய பேச்சுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் எப்பவுமே மக்கள் மத்தியில. இப்போ ஒரு 50 நாள் ஆயிடுச்சு, எதுவுமே பேசல, எந்த ஊடகத்தையும் அவர் சந்திக்கல, கட்சி நிகழ்வுகள்லையும் அதிகமா கலந்துக்கிட்ட மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியலையே சார். ஆனால் சானவாஸ் அவர்கள் வந்து நம்ம கட்சியில் தான் இருக்கிறாரு. அவர் கட்சி நிகழ்வும் வந்து கலந்துக்கிறாரு. அவர் டிபேட்டில் போய் கலந்துக்கிறது. அவர் என்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அன்னிலேருந்து எந்த டிபேட்டும் அவர் கலந்துக்கிறது சார். கலந்துக்கிட்டாரு, நான் சொல்லிடுறேன். அவர் தனியாக ஒரு சேனல் வச்சுக்கிறாரு, அந்த சேனலில் அவர் பேசுவார். இல்ல அதுலயும் பேசின மாதிரி எங்கேயும் தெரியல. நீங்க ஃபாலோ கடைசியா இல்ல லிபர்ட்டி தமிழ்ல தான் நீங்க குறிப்பிடுறீங்க, நான் சேனல் பேர் கூட சொல்றேன், அதுல எனக்கு இல்ல. அவர் சேனல்ல வந்து அவர் பேசுறாரு ஒண்ணு, வேற இப்போ டிவி விவாத நிகழ்ச்சியில பண்றது இல்ல. அது ஒரு சில விவாதம் மட்டும் தான் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி டிவி விவாதம் 5 வருஷம் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு பொது எல்லா மக்களுக்கும் அவர் உறுப்பினர். அதனால வந்து
ஒரு தரப்பு மட்டும் ஆதரவு பேச முடியாது, ஒரு தரப்பு எதிர்ப்பாக பேச முடியாது. அதனால் வந்து ஒரு பொதுவுடைமையாக அவர் இருந்து கட்சி இருக்கிறாருங்கிறது தான் எங்களுடைய பார்வை. இன்னும் இருக்கிறாரு. இப்போ கூட அந்த அறிக்கை வந்தது கூட அவர் அந்த விசாரணையில் எவிடன்ஸ் கதிர் அவர்லாம் பாசா கமிஷன் ஆமாம் அதெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து தலைவர் தான் இருக்கிறாரு. இப்போ நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஒரு சமூக வலைதளத்தில் வரல, அது மட்டும் தான். அது ஒரு சில மாதிரி ஆக்டிவா இல்லை. ஆமாம், ஏன்னா ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். அதன் பிறகு சரி அவர் மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சார். அதனால் வந்து அது வந்து சோசியல் மீடியாக்குள்ள அவர் ஒன்றும் வரல. அவர் வருவாருங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசில் சூப்பர் சண்டே Giriazin Super Sunday Sale.